என் இனிய தமிழ் மக்களே, மீண்டும் உங்கள் பாசத்திற்குரிய பலகுரல் பேச்சாளர் கோ வெங்கடேசன். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவன் படைப்பில் கூட ஏதேனும் தவறுகள் இருக்கலாம். மனிதர்கள் நாம் நினைத்தால் சரி செய்யலாம். ஆண்டவன் படைப்பில் கூட ஏதேனும் தவறுகள் இருக்கலாம். மனிதர்கள் நாம் நினைத்தால் சரி செய்யலாம். சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். அனைவருக்கும் சாரம் டிவி சார்பாக என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன கதை, அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த கதையின் பதிவு நோக்கம் புதியதோர் உலகத்திற்கு விதை போடும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன கதை? ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். வந்தவர் திண்ணையில் ஹாயாக அமர்ந்தப்போ வீட்டுக்குள்ளே அவரோட பேரன் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஒரு கரப்பாம்பூச்சி, அந்த கரப்பாம்பூச்சி அவன்கிட்டருந்து விலகி ஓடுறதும், இவன் ஒரு குச்சியால் அதை தடுத்து மல்லாக்கா போடுறதும், அது மறுபடியும் முயற்சி பண்ணி அது நேராக திரும்பி மறுபடியும் அந்த கரப்பாம்பூச்சி தப்பிச்சு போகிறதும் இதை கவனித்தவர் பேரனை கூப்பிட்டார். சத்தம் போட்டு கூப்பிட்டார். தம்பி, டேய் பேராண்டே, இங்கே வாடா அப்படின்னார். வந்த சிறுவன், என்ன தாத்தா அப்படின்னா. அவர் பெரியவர் கேட்டார், என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னார். விளாண்டுட்டு இருக்கேன் தாத்தா அப்படின்னா அந்த பையன். உடனே பெரியவர், இதுக்கு பேர் விளாட்டு இல்லை, இதை நீ கரப்பாம்பூச்சியை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க, அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சேன்னாக்கா அடுத்த ஜென்மத்தில் நீ கரப்பாம்பூச்சியாக பிறந்தேன்னா இதே கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சியாக நீ பிறந்து அது ஒன்றை துன்புறுத்தும். அதனால் அப்படி செய்யக்கூடாது, மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். அதுக்கு அந்த பேரன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொன்னானாம். போங்க தாத்தா, அது போன ஜென்மத்தில் என்ன துன்புறுத்திச்சு, அதைத்தான் நான் இந்த ஜென்மத்தில் பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். இதை கேட்டால் பெரியவருக்கு பெரிய ஆச்சரியம். இது வரைக்கும் இந்த கதையை நீ நம்ம இப்படி தான் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த கதை இப்படி இருந்தால் நல்லாவா இருக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்தோம்னாக்கா இந்த கதை இப்படி இருக்கிறத விட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. எப்படி பேசப்பட்ட விஷயங்கள் பேசப்படும் விதமாக சாரம் டிவி சார்பாங்க. அதாவது இந்த கதை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா, உடனே அந்த சிறுவன் சொன்னான் இல்லையா, அது போன ஜென்மத்தில் என்னை துன்புறுத்திச்சு, அதனால் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் தாத்தா அப்படின்னு. இதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, சரிப்பா, நீ இந்த அளவுக்கு இதை நம்புகிற, உன் வயசுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. இருந்தாலும் நான் ஒன்றே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீ இந்த ஜென்மத்தில் அதை துன்புறுத்துறத விட்டுரு, அடுத்த ஜென்மத்தில் அது உன்னை துன்புறுத்துறத விட்டுரும். இதை கவனத்தில் வை, இனிமேல் எந்த ஜீவராசியையும் துன்புறுத்தாத அப்படின்னாராம். இதை கேட்ட பையன், சரி தாத்தா அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு போயிட்டான். என்னென்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திருப்பி வரும் அப்படின்றத நம்பினோம்னா நம்ம நல்லது செஞ்சு பார்ப்போமே, நல்லதே நமக்கு வரட்டும். நன்றி, வணக்கம்.